பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்கா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பா நான் போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பா ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒன்னு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல. வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்? $15,000 மக்கள், அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே. ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமோ உங்ககிட்ட இல்ல? எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா? நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்டா நான் சந்திச்சேன். அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்று போராடிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது. நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன்.
நான் பரந்தூர் வந்த அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், அதே தான் இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். we are not against any developments, we are not against airports. அந்த லொகேஷன் தான் தப்புன்னு சொல்றோம். இத நாங்க மட்டும் சொல்லல, ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க that place is not fit for airport. பைலட்ஸ் அங்க ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்றதுக்கு they might face a lot of problems ன்றது கூட அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேல ஏர்போர்ட், அந்த பில்டிங்ஸ், அந்த ரன்வேஸ், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழை காலமோ இல்ல ஒரு floods டைம்லயோ the whole Chennai city will be flooded. இதையும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.